இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. ஆள் கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கே. இதுலயே வரீங்களே வேலைக்கு, ஏன் அப்படி கஷ்டப்படணும்? வேற வழி இல்லையே. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. டெய்லி இனிமே வேலைக்கு வரண்டா, எதனாச்சும் பெருசா சாதிக்கணும்டா அப்படின்ற மாதிரி. பெருசா ஒன்றும் சாதிக்க முடியாது, பௌத்தி கெட்டா போதும். உங்களுக்கு லவ் ஏதாச்சும் இருக்கா? லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுது. லவ் மேரேஜா? அடே எங்க அப்பா வந்துருவாங்களா? என்ன வைக்கப்படுறீங்க? என்ன பண்ணுவோம், பீச்சுக்கு போவோம், ஒரு சினிமா பார்ப்போம், பசங்க கூட சேர்ந்து அரட்டை அடிப்போம். அரட்டை அடிப்பீங்களா? என்ன அரட்டை அடிப்பீங்க? தமாஷா விளையாடுறது அப்படி. சண்டே மட்டும் ஒரு ஃபுல் வாங்கி வச்சுப்பாரு, அதனால கொஞ்சம் தெளிவா இருக்கிறாரு. எல்லாம் தெளிவு அடிப்பாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதாங்க, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஐயா வணக்கம் ஐயா. உங்க பேரு? ரங்கநாதன். ரங்கநாதன். டி நகர் ரங்கநாதன் தெருமங்கலம். உங்க ஏரியா தானே அது? உங்க தெரு தானா? தெருவே உங்களோட தான். நாம தான் வந்தாச்சு. ஐயா இப்போ எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்குறீங்க? 10 வயசு பையன், எனக்கு இப்போ 60 வயசு ஆகுது. 60 வயசா? ஏன் அப்பா 10 வயசுலேருந்தே வேலை பார்க்குறீங்களா? எந்த வேலையும் கிடையாது. ஓகே, யார்கிட்ட கற்றுக்கிறீங்க இந்த வேலை? எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தாரு. அவர் போயிட்டார் துபாய், செத்துட்டார். அதுலேருந்து நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க? வேற யாரும் கிடையாது. பையன் ஒருத்தன் தான், பையனுக்கு காலமாயிட்டான். ஐயோ, இப்போ நீங்கள் ஒரு ஆள் தானா? யார் யார் இருக்காங்க உங்கள் வீட்டில்? நானே வீட்டில் 2 பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு. நீங்களே வேலைக்கு போய் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க? கட்டி கொடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் நான் இருக்கிறது 2 பேர் தான். நானே வீட்டம்மா, வேற யாரும் கிடையாது. இதில் எவ்வளோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் வரும்? சொல்ல முடியாது சார். 400 ரூபாய் வரும், 500 ரூபாய் வரும், 300 ரூபாய் வரும். 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, இவ்வளோதான். அவ்வளோதான், அதுக்கு மேலே. இப்போ 500 ரூபாய் வச்சு உங்கள் குடும்பத்தை நடத்த முடியுதா? 500 ரூபாய் 400 ரூபா வச்சு ஒரு மாதம் என்ன பண்ணுறதுங்க, வேற வழி இல்லையே. நீங்கள் இந்த ஏரியாவிலேயே தான் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறீங்களா? 60 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. ஒரு 30 வயசு 20 வயசுல நீங்கள் சம்பாதிக்கும் போது அந்த காசுலாம் பத்துச்சா வீட்டுக்கு? போதும் போதும். நீங்கள் வேற வேற வேலை இல்லை வேற படிக்கிறது ஸ்கூலுக்கு அதெல்லாம் போல இப்பவும் கஷ்டமா இல்லையா? காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க வேலைக்கு? 8, 8:30 வருவேன். 8:30 வந்துடுவீங்களா? நாங்களே லேட்டாக 10 மணிக்கு வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கோம் டெய்லியும். 8 மணிக்கெலாம் வந்துடுறீங்களா ஆஃபீஸ்க்கு? ஏன்ப்பா வீடு எங்கேயா இருக்கு இப்போ? தேனாம்பேட்டை. தேனாம்பேட்டை, டி நகர். எப்படி போவீங்க? பஸ்ஸில் போயிடு. பஸ்ஸில் எவ்வளோ டிக்கெட்டு? போகிறதுக்கு 6 ரூபாய், வர்றதுக்கு 6 ரூபாய். 6 ரூபாயில முடிஞ்சிச்சு. 6, 6, 12. 12 ரூபாயில முடிஞ்சிச்சு. சரி சரி. இப்போ நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் போயிட்டு வந்திருப்பீங்களா? ஆமாம். அப்போ எவ்வளோ டிக்கெட்டு? இப்போ கம்மி, 10 பைசா. 10 பைசாவா டிக்கெட் விலையவா? அப்போ தான் ஏறி போய். ஐயோ, 10 பைசா தானே அப்போ? ஆமாம், வர்றதுக்கு 10, போகிறதுக்கு 10. 10 பைசா. இப்போ 10 ரூபா 12 ரூபான்னு ஏற்றிட்டாங்க. ஆமாம். ஓகே, டெய்லி இதே வேலை பார்க்குறீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா? போர் அடித்தான், வயசாகிடுச்சுல. என்ன பண்ணுவேன், வேற கால ஆக்சிடென்ட் ஆகுது. என்னாச்சு? மழைக்கா வந்து ஊனுட்டேன். மயக்கம் வந்து எப்போ இது? 1 வருஷம் நீங்க இருக்க ஆஸ்பத்திரி போலியா? போயிட்டு வந்தேன், அவங்க தான் செக் பண்ணாங்க. இதை ராயப்பேட்டை. சரி, இப்போ இவ்வளோ கஷ்டத்துலேயும் வரீங்க. நிறைய பேர் இப்போ நான்லாம் எனக்கு உடம்பு சரியில்லைனாலே சரி ஒரு 2 நாள் வீட்டிலே இருப்போம், உடம்பு சரி பண்ணிட்டு வேலைக்கு போகலான்னு. கால் கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுலேயே வரீங்களே வேலைக்கு, ஏன் அப்படி கஷ்டப்படணும்? வேற வழி இல்லையே. பைசா வேணாமா? வேணும் தான். என்ன சொல்கிறேன், குழைச்சி தான் ஆகணும். வேற வழி இல்லை. சரி சரி. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. டெய்லி இனிமேல் வேலைக்கு வரண்டா, எதனாச்சும் பெருசாக சாதிக்கணும்டா அப்படின்ற மாதிரி. பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது, பௌத்தி கெட்டா போதும். சினிமாக்கெல்லாம் போவீங்களா? போனதே இல்லை. சின்னதில் ஜாலியாக இருந்தோம், சின்ன வயசுல. ஆமாம். சின்ன வயசுல ஜாலியாக முன்ன
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆமாம். அப்போ என்ன ஜாலினா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன், பீச்சுக்கு போவோம், ஒரு சினிமா பார்ப்போம், பசங்க கூட சேர்ந்து அரட்டை அடிப்போம். அரட்டை அடிப்பீங்களா? என்ன அரட்டை அடிப்பீங்க? தமாஷா விளையாடுறது அப்படி. இப்போ நீங்க சின்ன வயசை பத்தி நிறைய பேசுனீங்கல்ல, உங்களுக்கு லவ் ஏதாச்சும் இருக்கா? லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுது. லவ் மேரேஜா? அடேங்க. கோயில்ல வடபயன் கோயில்ல அதான் கல்யாணம் எனக்கு. அப்படியா? அங்கதான் கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு? எப்படி எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? அதாங்க எனக்கு வந்து ஒரு 18 வயசு இருக்கும். எங்கள் வீட்டு அம்மாவுக்கு 15 இருக்கும். சரி, இப்போ ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு என்னன்னா, இப்பெல்லாம் வந்து ஃபோன் வந்துருச்சு, இது பண்றாங்க, நேர்லயே போய் பாக்குறாங்க, பைக் இருக்கு, எல்லாமே பிரச்சனை இல்ல, எங்க இருந்தாலும் போன்லயே வீடியோ கால்லாம் பேசுறாங்க. நீங்க இருக்கும்போது போன்லாம் இருக்காது, எப்படி பாப்பீங்க? இல்ல, போவந்தான் நடந்து போவீங்களா? பஸ்ல போவந்தான் பார்க்க வந்தான். எப்படி இந்த நேரத்துக்கு வரணும்னு எதுல சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியும், உங்க மனசுல நினைச்சிட்டு போயிருவீங்க, அவ்வளவுதான். அப்படி அந்த டைம் கரெக்டா வந்துருவாங்களா? என்ன வெக்கப்படுறீங்க? லவ் பண்ணி இன்னும் ஒய்ஃபை காப்பாத்துறீங்க. ஸோ இவ்வளோ கால் வழியில வேலை பார்க்குறீங்க, உங்க மனசுல டெய்லியும் ஓடுற விஷயம் என்ன? ஓடுற விஷயம் தான் போய்க்கணும், வரணும். நன்றிங்க உங்களை பார்த்து, தேங்க்யூ ஸோ மச். அங்கே பார்த்து சொல்லுங்க எல்லாருக்கும் நன்றி. சரி அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஓகே, அவரு ரங்கநாதன் அவருடைய ஃப்ரெண்டா நீங்க? ஆமா. அப்படியா? ஓகே, எத்தனை வருஷமா அவருக்கு? ஒரு என்ன 40 வருஷமா தெரியும். 40 வருஷமா தெரியும்? ஆமா. இப்போ அவர்கிட்ட பேசணும். ஸோ அதான் அவர் இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து டெய்லியும் மழையோ வெயிலோ புயலோ குடும்பத்துக்காக வந்து இப்படி பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் அவர் பார்க்கும்போது உங்களுக்கு தோன்ற விஷயம்? அவர் அதாவது யாரும் வந்து ஹெல்ப் கேட்க மாட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல செருப்பு தைக்கிறவர். ஓகே, நல்ல அருமையான ஆள், நல்ல ஒரு தொழிலாளி. இப்போ அவருக்கு ப்ரெஷரு என்ன சொல்ல, சுகர் இருக்கா? நல்லடா சுகர் இருக்கா அவனுக்கு? இல்லை, இந்த வயசுல சுகர் இல்லைன்ட்டு கெட்டா சொல்றாரு. ப்ரெஷர் இருக்கு. ஆனால் வந்து ட்ரிங்க் சாப்பிட்டு இருந்தாரு, இப்போதான் உடம்பு சரியாக விட்டுறாரு. அப்படியா? ஆமாம். அதனால வந்து இப்போ ஒரு மணினாச்சு, ஒரு 1:40 1 மணி நேரம் கடை கட்டு போயிடுறாரு. முதல்ல 5 மணி வரைக்கும் இருப்பார். 5 மணி வரைக்கும் இருப்பார். அதாவது போகும்போது ஒரு 100 ரூபா சேர்ந்துனா ஒரு கட்டிங் சாப்பிட்டு வந்துடுவாரு. உடம்பு நல்லா இருக்கும்போது ஒரு உழைக்கிறாரு ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும்ல. ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா 250 ரூபா சம்பாதிப்பாரு. அது வீட்டுல இருந்து கொடுத்துருவாரு. வீட்டுல மொத்தமா கொடுத்துருவாரு. அதாவது இப்ப சாப்பிடுறதுல அம்மா 200 ரூபா சம்பாதிச்சிருப்பியா ரங்கநாதன்? என்ன ஒரு 200 ரூபா சம்பாதிச்சிருப்பாரு. இன்னைக்கு 200 ரூபா சம்பாதிச்சிருக்காரு. அதனால வீட்டுல இருந்து கொடுத்துருவாரு. வீட்டுல அமைதியா இருப்பாரு. அப்படி சண்டே ஒரு நாள் தான். இப்போ சண்டே மட்டும் ஒரு ஃபுல் வாங்கி வச்சுப்பாரு. ஒரு காமெடிக்கு சொல்றது. அண்ணா இப்போ அதான் இப்போ கால் வலினாரு, காலில் அடிபட்டுருச்சு. ஆமா, அவருக்கு பிளேட் வச்சிருக்காங்க. அவரு போய் டாக்டர் போகும்போது வானா அப்பா டாக்டர்கிட்ட போனியா? நீ போனியா? என்ன சொன்னாங்க அதுக்கு? அப்படியே ரிட்டர்ன்ட்டாங்களா? அது அப்படியே ரிட்டர்ன் சொல்லிட்டு பிளேட்டா? ஆமா. நடக்கவே முடியல, பாவம் கஷ்டப்பட்டு நடக்க முடியல. அதனால கொஞ்சம் தெளிவா இருக்கிறாரு. எல்லாம் தெளிவு அடிப்பாரு. ஆனா உண்மையா ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருப்பாங்க. அது நம்ம எப்படி நம்ம ரூம்ல இருக்கோமோ வெளியே அதே மாதிரி தான் எல்லாருமே, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து இவங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் நட்பை பார்க்கும் போதே தெரியுது. அவர் கூட உங்களுக்கு எதுவும் இருக்கா? என்னது சாப்பிடுறதா? அதெல்லாம் கிடையாது. ஜாலியா பேசுறது அவ்வளவுதான். அதான் போட்டு கொடுக்குறீங்களா? தெரியுது. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன